Good morning, students. Next example 6.8. If cos theta plus sin theta is equal to root 2 cos theta, then prove that cos theta minus sin theta is equal to root 2 sin theta. The given condition is cos theta plus sin theta is equal to root 2 cos theta. We have to prove cos theta minus sin theta is equal to root 2 sin theta. பாருங்கள் கொஷினில் கிவன் கண்டிஷன் எழுதியிருக்கேன். இஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காஸ் தீட்டா. நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும்? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சைன் தீட்டான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கொஷினில் கொடுத்துருக்கிற கிவன் கண்டிஷனை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். கிவன் கண்டிஷன்லேருந்து தான் நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிவன் கண்டிஷன் எழுதிக்கிறேன். காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 காஸ் தீட்டா. ஸோ கிவன் கண்டிஷனை நான் எழுதிக்கிட்டேன்னா இப்போ இதிலேருந்து தான் இதை நான் ப்ரூவ் பண்ணணும். சும்மா எனக்கு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா மட்டும் இருந்துச்சுன்னா நான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நான் மூவ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். பாருங்கள், டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்துட்டேன் அப்படின்னா சம்திங் நான் அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஃபார்மெட்டோ ஏதாவது நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் எடுக்கும்போது நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம மூவ் பண்ண முடியாதுங்கிறதுனால ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபார்மெட் கிடைக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணலாம். அது என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இது 9th அல்ஜிப்ராவில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? ஸோ ஏயோட பிளேஸில் எனக்கு என்ன இருக்குது? காஸ் தீட்டா இருக்குது. பியோட பிளேஸில் சைன் தீட்டா இருக்குது. ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள். ஏ ஸ்கொயர்னால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab. 2a பிளேஸில் காஸ் தீட்டா இருக்குது, பி பிளேஸில் சைன் தீட்டா இருக்குது. 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் ஹியர் சைன், ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா which is equal to root 2 ஸ்கொயர் பண்ணால் 2, பிகாஸ் ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆகிடும். காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே காமன். ஸோ ரெண்டையுமே நான் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2, காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். எனக்கு இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குல்ல. ஸோ இப்போ பாருங்கள், 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்னு பாருங்கள், 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் sin square theta is equal to 2 times of cos square theta minus 1 time of cos square theta. 1 வருமா? 2 minus 1 1. So 1 time cos square theta வரும். 2 times minus 1 time 1 time வரும். 1 timeனா முன்னாடி இந்த 1 போடணும்னு அவசியம் இல்லை. கோஎஃபிஷியன்ட் வந்து எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா தான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 2 cos theta இன்ட்டு sin தீட்டாவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாவே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? பிகாஸ் இங்கே ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி
இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இங்கே ஏ பிளேஸில் இருக்கிறது காஸ் டீட்டா, பி பிளேஸில் இருக்கிறது சைன் டீட்டா. ஏ ஸ்கொயர்னா தான் காஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா தான் சைன் ஸ்கொயர். ஸோ ஏ பிளேஸில் என்ன இருக்குது காஸ் டீட்டா, பி பிளேஸில் சைன் டீட்டா இருக்குது. ஸோ இதை நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் என்ன கண்டுபிடிக்க இந்த கொஸ்டினில் நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, காஸ் டீட்டா மைனஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ தான் நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் அந்த காஸ் டீட்டா மைனஸ் சைன் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாமா. என்ன வரும், நான் அந்த காஸ் டீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா இருக்குது பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. இது நெக்ஸ்ட் சைடுக்கு வந்துச்சுன்னா, அதர் சைடுக்கு வந்துச்சுன்னா இது டிவைடட் பைன்னு வரும். ஸோ இந்த டேர்ம் இங்கே டிவைடட் பைன்னு வரும். காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பைன்னு வரும். ஏன் டிவைடட் பைன்னு வருதுங்கிறத நல்லா பாருங்கள். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா தான் எனக்கு வேணும். ஸோ இதை நான் அப்படியே வச்சுட்டு இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவை அதர் சைடு கொண்டு வரேன். இது அதர் சைடு வரும்போது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அதர் சைடுக்கு வந்தால் எப்படி வரும், டிவைடட் பைன்னு வரும். சரி, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா தான் நமக்கு வேணும், இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா பை, கொஸ்டினில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ √2 காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். √2 காஸ் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா அண்ட் காஸ் தீட்டாவை கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே √2 இருக்குது. இந்த √2 கேன்சல் ஆகணும்னா நான் இந்த 2 எப்படி எழுதிக்கலாம், √2 இன்ட்டு √2ன்னு எழுதிக்கலாமா. ரிமைனிங் இருக்கிறது சைன் தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டரில் √2 மட்டும் தான் இருக்குது. இந்த √2வை கேன்சல் பண்ணுறதுக்காக நியூமரேட்டரில் இருக்க 2வை நான் √2 இன்ட்டு √2ன்னு எழுதுகிறேன். √2 இன்ட்டு √2 எழுதுனா என்ன வரும், √2 ஸ்கொயர். √2 இன்ட்டு √2 ஸ்கொயர், ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ √2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2 தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த √2 அண்ட் √2 கேன்சல் பண்ணிட்டோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு √2 சைன் தீட்டா. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் காஸ் தீட்டா மைனஸ் sin theta is equal to √2 sin theta. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக தானே கொடுத்துருக்காங்க. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √2 சைன் தீட்டா. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன் எடுத்திருக்கேன். இந்த கிவன் கண்டிஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ண முடியாதுங்கிறதுனால டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்திருக்கேன். நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிரும், a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு ஆயிருமா. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைடு வந்து √2க்கு ஸ்கொயர் எடுத்தால் 2, காஸ் தீட்டாவை ஸ்கொயர் எடுத்தால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு நான் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். ஏன் கொண்டு வரேன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ இது நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டைம்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா வச்சுக்கிட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாவே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஃபார்முலா ஃபார்மேட்டில் கிடைக்கிது. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ அதை நான் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ நமக்கு தேவையாக உள்ள வேல்யூ கிடச்சிருச்சு. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா தான் நமக்கு தேவையான வேல்யூ. ஸோ அதை வச்சுட்டு இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா எனக்கு இது டிவைடட் பைன்னு வரும். ஸோ அதை அப்படி நான் ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ √2 காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் √2 இருக்குது. டினாமினேட்டரில் ஒரு இர்ராஷ்னல் நம்பர் இருக்குது. ஸோ அந்த இர்ராஷ்னல் நம்பர் கேன்சல் பண்ணணுன்னா நியூமரேட்டரில் இருக்க 2வை √2 இன்ட்டு √2 அப்படின்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். தென் √2 கேன்சல் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் √2 சைன் தீட்டா இருக்கும். இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √2 சைன் தீட்டா. ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் எழுதி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஞாபகம் இருக்கும். இதில் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் தான்
அல்ஜிப்ரிக் ஃபார்முலா தான் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். a + b the whole square ஃபார்முலாவும் a² - b² ஃபார்முலாவும் யூஸ் பண்ணியிருப்போம். Example 6.9 prove that cosecant theta minus sin theta into secant theta minus cos theta tan theta plus cot theta is equal to 1. ஸோ இங்கே நடுவில் எந்த சைனுமே இல்லை அப்படின்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா தான் மீனிங். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் 6.9 கொஸ்டின் எழுதியிருக்கேன். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ எப்படி எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 1 நான் கொண்டு வரணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் அப்படியே எழுதிக்கிறேன். நடுவில் எந்த சைனுமே இல்லை அப்படின்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா மீனிங்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கொசிகன் சீக்கன் காட் இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு சைன் காஸ் டேன் இருக்குது. ஸோ கொசிகன் சீக்கன் காட் டேன் எல்லாமே நம்ம சைன் காஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னு எதை சொன்னேன்? சைன் காஸ் டேன். ஸோ எல்லா டைமையுமே சைன் காஸ் டேனை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். கொசிக்கனை எப்படி எழுதிக்கலாம்? கொசிக்கன் சைனோட இன்வர்ஸ். ஸோ 1/sin theta மைனஸ் சைன் தீட்டா இதான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா எப்படி எழுதிக்கலாம்? 1/cos தீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் சைன் சீக்கன் ஆர் இன்வர்ஸ். ஸோ மைனஸ் காஸ் தீட்டா இது செகண்ட் ப்ராக்கெட். தேர்ட் ப்ராக்கெட்டில் டேன் இருக்குது. டேன் எப்படி எழுதிக்கலாம்? sin/cosன்னு எழுதிக்கலாமா? ஸோ sin θ/cos θ ப்ளஸ் cot θவை cos θ/sin θன்னு எழுதிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டாக நான் மல்டிபிள் பண்ணுறேன். இந்த ரெண்டுக்கும் நான் எல்சிஎம் எடுத்தால் சைன் தான் எடுக்கணும். சைன் தான் எடுப்பேன். ஸோ இங்கே நான் எதையும் மல்டிபிள் பண்ண வேண்டாம். 1 மைனஸ் இங்கே டினாமினேட்டர் எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ சைனால் தான் மல்டிபிள் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு சைன் இருக்குது. ஸோ sin ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். இன்ட்டு இங்கே எல்சிஎம் நான் காஸ் தீட்டா எடுப்பேன். காஸ் தீட்டா எல்சிஎம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் டினாமினேட்டர் காஸ் தீட்டா தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் நான் அப்படியே எழுதிடலாம். செகண்ட் டேர்மில் டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ நான் காஸ் தீட்டா வரணும்னா காஸ் தீட்டாவால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ நியூமரேட்டரை காஸ் தீட்டாவால் மல்டிபிள் பண்ணால் ஆல்ரெடி காஸ் தீட்டா தானே இருக்குது. காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே காஸ் தீட்டாவும் இருக்குது சைன் தீட்டாவும் இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுப்போம்? காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா தான் காமன் மல்டிபிள் எல்சிஎம். நெக்ஸ்ட்டு இங்கே காஸ் தீட்டா இருக்குது. ஸோ சைன் தீட்டாவால் மல்டிபிள் பண்ணால் போதும். ஆல்ரெடி சைன் தீட்டா இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே சைன் தீட்டா இருக்குது. ஸோ டினாமினேட்டர் நம்ம காஸ் தீட்டாவால் மல்டிபிள் பண்ணோம். காஸ் தீட்டாவை தான் நியூமரேட்டரோடையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஆல்ரெடி காஸ் தீட்டா தானே இருக்குது. அதோட காஸ் தீட்டாவை மல்டிபிள் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பேசிக் ஐடென்டிஸை எழுதிக்கிறேன். ஸோ அந்த பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் என்ன? சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் வச்சு ஐடென்டிஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் அந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதிலேருந்து சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா எப்படி எழுதிக்கலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இது சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஃபார்முலா. சேம் டைம் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா நமக்கு இந்த பேசிக் ஐடென்டிங்கிறது இதுதான். இதிலேருந்து தான் இந்த 2 ஃபார்முலா நான் டெரைவ் பண்ணுறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த 3 ஃபார்முலாஸையும் நான் இதில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. லாஸ்ட்டு பாருங்கள் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. ஸோ 1 பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா.
ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். சைன் தீட்டா இந்த சைன் தீட்டா மேலே சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் பண்ணிக்கலாமா? கீழே சைன் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டாவா, சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் பண்ணிக்கலாமா? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டாவே இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது 1 மட்டும்தான். ஸோ 1 தான் ஆன்சர். நம்ம இந்த சம்மில் என்ன ப்ரூவ் பண்ணணும்? விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தானே ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள், இந்த சம்மில் நம்ம விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தானே ப்ரூவ் பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து கொசிக்கன் மைனஸ் சைன், சீக்கன் மைனஸ் காஸ், டேன் ப்ளஸ் காட். ஸோ எல்லாத்தையுமே பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கொசிக்கனை 1/sin போடுறேன், சீக்கனை 1/cos போடுறேன், டேனை sin by cos, காட்டை cos by sin எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கெலாம் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் எனக்கு ஒரு ஃபார்மேட் வரும். நெக்ஸ்ட்டு நான் அந்த பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இருக்கா, அந்த பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுனாலே 1 தான் ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ்டு. எக்ஸாம்பிள் 6.10 ப்ரூவ் தட் sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a is equal to 2 cosecant a. இது ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் இந்த கொஸ்டின் எழுதிக்கிறேன். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 டேர்ம் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 2 டேர்முக்கும் நான் தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக ஆட் பண்ணலாமா? அப்போ தான் எனக்கு இந்த ஆன்சர் ஈஸியாக வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு தனியாக எதுக்கு தனித்தனியாக எடுக்கிறேன் அப்படின்னா, நமக்கு டினாமினேட்டரில் 1 + cos a இருக்குது, அதோட காஞ்சுகேட்டை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், sin a by 1 + cos a ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். sin a by 1 + cos a. ஸோ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா, sin a by 1 + cos a டினாமினேட்டரோட காஞ்சுகேட் என்ன? இது 1 + cos a, இதோட காஞ்சுகேட் 1 - cos a. ஸோ 1 - cos a நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணுவேன். விச் மீன்ஸ் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன ஒரு மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும்போது எனக்கு வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்? sin a into 1 - cos a at the same time divided by a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. பாருங்கள், இது a plus b ஃபார்மேட்டில் இருக்குது, இங்கே a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எனக்கு என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வரும். a plus b into a minus b is equal to a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வருமா? ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா cos ஸ்கொயர் a, cos ஸ்கொயர் a. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? sin a அப்படி வச்சுக்கலாம், 1 - cos a வச்சுக்கலாம், டிவைடட் பை லாஸ்ட்டாக உள்ள சம்மில் தான் இது வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் ஏவா? 1 ஸ்கொயர்னால் வேல்யூ 1 தானே. ஸோ 1 - cos ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கிறோம். ஸோ நம்ம விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்? sin a into 1 - cos a is equal divided by 1 - cos ஸ்கொயர் ஏயோட வேல்யூ லாஸ்ட்டாக உள்ள சம்லையும் பார்த்தோம். நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி என்ன? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 - cos ஸ்கொயர் தீட்டா, அப்போ sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வந்துச்சுன்னா, ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ நாம் இந்த 1 - cos ஸ்கொயர் தீட்டாவை sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா? ஸோ 1 - cos ஸ்கொயர் ஏயை நான் sin ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். 1 - cos ஸ்கொயர் ஏயை sin ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த sin a அண்ட் இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்? விச் இஸ் ஈக்குவல் டு 1 - cos a பை sin ஏன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? இதை நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? 1/sin a minus cos a by sin a. அது 1/sin a minus cos a by sin a. ஸோ 1 - cos a by sin a ரெண்டு டேர்மாக எழுதுகிறேன்.
ஸோ இந்த சைன் ஏ வந்து இந்த ஒன்றுக்கும் காமன் தான், காஸ் ஏ காமன். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். சைன் ஏ காமனாக எடுப்போம், 1 மைனஸ் காஸ் ஏ நியூமரேட்டரில் வரும். ஸோ இதை நான் ரெண்டாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம்? 1 பை சைன் ஏ, 1 பை சைன் ஏ அப்படின்னா என்ன? நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸில் பார்த்தோம், கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா. இது ஒரு ஃபார்முலாவா? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா எப்போ வரும்? காட் தீட்டா. காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. சைன் பை காஸ்னா டேன், காஸ் பை சைன்னா காட். ஸோ 1 பை சைன் ஏவை நான் கொசிக்கன் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் ஏயை நான் கொசிக்கன் ஏன்னு எழுதிக்கலாம், மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏயை காட் ஏன்னு எழுதிக்கலாம், காட் ஏ. ஸோ இது எதோட வேல்யூ? ஃபஸ்ட்டு டேர்ம். இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் தனியாக எடுத்து தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்முக்கு நான் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ கொசிக்கன் ஏ மைனஸ் காட் ஏ. ஸோ இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் டேர்ம் எடுத்து கண்டுபிடிப்போம். ஸோ செகண்ட் டேர்ம் சைன் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏ. இதுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? சைன் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏ. இதோட கான்ஜுகேட் என்ன? டினாமினேட்டரோட கான்ஜுகேட் 1 ப்ளஸ் காஸ் ஏ. ஸோ 1 ப்ளஸ் காஸ் ஏவை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ, டினாமினேட்டரில் a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஃபஸ்ட் டேர்ம் மாதிரியே தான் இதுவும், which is equal to sin a into 1 plus cos a by 1 square na 1 தானே, 1 minus cos square a எப்படி எழுதிக்கலாம்? sin square a. ஃபஸ்ட் டேர்ம் எழுதுனதுனால இந்த டேர்மில் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதுகிறேன். ஸோ sin a and sin square கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்குது? 1 plus cos a by sin a. ஸோ இதை மட்டும் நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். 1 பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ பை சைன் ஏ. 1 பை சைன் ஏவை நான் கொசிக்கன் ஏன்னு எழுதிக்கிறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டேர்மில் எழுதுனதுனால இந்த செகண்ட் டேர்முக்குள்ளதை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதுகிறேன். ஃபஸ்ட் டேர்மில் ஃபார்முலா எல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ 1 பை சைன் ஏவை கொசிக்கன் ஏன்னு எழுதிக்கலாம், காஸ் ஏ பை சைன் ஏவை காட் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் டேர்முக்கு எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் கொஸ்டின் எழுதிக்கலாமா? கொஸ்டின் எழுதுகிறேன் பாருங்கள். சைன் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதை நான் செகண்ட் டேர்ம்னு வச்சுக்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன், செகண்ட் டேர்மோட ஆன்சரை. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சது வந்து ஃபஸ்ட் டேர்மோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் டேர்மோட ஆன்சர் என்னங்கிறது எழுதலாமா? ஃபஸ்ட் டேர்முக்கு ஆன்சர் என்ன கிடச்சிது? கொசிக்கன் ஏ மைனஸ் காட் ஏ கிடச்சிது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். கொசிக்கன் ஏ மைனஸ் காட் ஏ ப்ளஸ் செகண்ட் டேர்மோட ஆன்சர் கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ. ஸோ இந்த ஸ்டெப்பில் மைனஸ் காட் ஏ அண்ட் ப்ளஸ் காட் ஏ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் கொசிக்கன் ஏ. கொசிக்கன் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஏ 2 டைம்ஸ் ஆஃப் கொசிக்கன் ஏ. ஸோ கொஸ்டினில் நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும்? இதோட ஆன்சர் 2 டைம்ஸ் ஆஃப் கொசிக்கன் ஏ தானே ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோமா? அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன், கொசிக்கன் ஏ மைனஸ் காட் ஏ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் டேர்மோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஈக்குவல் தான், அங்கே மைனஸ் இருக்கிற இடத்துல இங்கே ப்ளஸ் வரும், அதான் டிஃப்ரெண்ட். ஸோ அதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 2 கொசிக்கன் ஏ ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸாம்பிள் 6.11, if cosecant theta plus cot theta is equal to p, then prove that cos theta is equal to p square minus 1 by p square plus 1. So the cos theta plus cot theta, cosecant theta plus cot theta oda value p ingiradhu given condition. We have to prove p square minus 1 by p square plus 1 is equal to cos theta. So question la கொடுத்திருக்க given condition எழுதிட்டோம். p oda value cosecant theta plus cot theta னு கொடுத்திருக்காங்க.
நமக்கு cos theta is equal to p square minus 1 by p square plus 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தால் தான் பியோட வேல்யூ நமக்கு தெரியும், நான் அப்ளை பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ இதில் நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா பிக்கு பதிலாக. ஸோ கொசிகன் தீட்டா ப்ளஸ் cot theta square p square minus 1 divided by cosecant theta plus cot theta square plus 1. So p square minus 1 by p square plus 1 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு cosecant theta plus cot theta the whole square இருக்கு. So a plus b the whole square. The basic trigonometric functions and basic algebraic formulas யூஸ் பண்ணி தான் இதை நான் ப்ரூவ் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிங்க. a plus b the whole square. a plus b the whole square ஃபார்முலா என்ன, a plus b the whole square which is equal to a square plus 2ab plus b square. ஸோ இங்கே a பிளேஸில் இருக்கிறது cosecant theta, b பிளேஸில் இருக்கிறது cot theta. ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது which is equal to எனக்கு என்ன வரும், a square cosecant square theta plus 2ab, 2aங்கிறது cosecant theta, b cot theta plus b squareனா cot square theta minus 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி டினாமினேட்டரில் cosecant square theta, டினாமினேட்டரும் a plus b the whole square ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ சேம் தான் வரும். 2 cosecant theta cot theta plus cot square theta plus 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நமக்கு cosecant cotன்னு இருக்குது. எல்லா இதையுமே என்ன பண்ணுவோம், பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏன்னா cos theta தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். cosecant எப்படி எழுதுக்கு, cosecant காட்டும் தானே இங்கே இருக்குது. cosecant எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். cosecant தீட்டாவை 1 by sin தீட்டான்னு எழுதிக்கலாம். அண்ட் cot தீட்டாவை cos தீட்டா by sin தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ cosecant 1 by sin எழுதுவேன், cot cos by sin எழுதுவேனா. ஸோ இந்த டேர்ம் என்ன வரும்னு பாருங்கள், which is equal to cosecant square theta. ஸோ cosecant square thetaனா cosecant எப்படி எழுதிக்கலாம், 1 by sin theta whole square plus 2 into cosecant 1 by sin எழுதலாம் and cot cos theta by sin thetaன்னு எழுதிக்கலாம் plus cot square என்ன பண்ணலாம், cos theta by sin theta square minus 1. இந்த டிவைடட் பை எப்போதுமே இஸ் ஈக்குவல் டுக்கு மிடில் இருக்கிற மாதிரி போட்டான்னா ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். மேக்ஸில் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா cosecant ஸ்கொயர் தீட்டா அகெயின் அதே தான் வரும், 1 by sin theta ஸ்கொயர் ப்ளஸ் இதை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோன்னா எனக்கு என்ன வரும், நியூமரேட்டர் எல்லாம் மல்டிபிள் பண்ணுறேன், 2 into 1 into cos. ஸோ 2 cos theta by இதெல்லாம் இந்த ஸ்டெப் எழுதிக்கிறேன். டினாமினேட்டரில் 2 cosecant theta என்ன வரும், 1 by sin theta, cot thetaங்கிறது cos theta by sin theta plus cos theta by sin theta ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இது நல்லா பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு cos theta தான் நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இதில் இருக்க cosecant cot எல்லாத்தையுமே பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னா என்ன பண்ணியிருக்கேன், cosecant பதிலாக 1 by sin எழுதியிருக்கேன், cot பதிலாக cos by sin எழுதியிருக்கேன். ஸோ இதிலேருந்து நான் டிரைவ் பண்ணலாமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இதிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் டிரைவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இதிலேருந்து நான் டிரைவ் பண்ணி எழுதணும், which is equal to 1 square by sin square thetaன்னு எழுதிக்கலாமா. இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே காமன். ஸோ 1 by sin square theta அப்படின்னு எழுதிக்கிறேன் ப்ளஸ்
இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? நியூமரேட்டர் எல்லாம் மல்டிபிள் பண்ணால் 2 cos தீட்டான்னு வரும். ஏன்னா 2 × 1 2 2 × cos தீட்டா 2 cos தீட்டா பை டினாமினேட்டரில் சைன் தீட்டா இருக்குது. ஸோ டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணால் sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ப்ளஸ் இதிலே ரெண்டுக்கும் காமன் தானே ஸ்கொயர். ஸோ cos ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். -1 இருக்குது. டிவைடட் பை இதுலேயும் சேம் டேர்ம் தான், பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. சேம் டேர்ம் தான், நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு சேம் டேர்ம் தான் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கலாம்? 1/sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி தான் வரும். நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணால் 2 cos தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா வரும். ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டருக்கு எல்லாம் sin ஸ்கொயர் தீட்டாவை நான் எல்சிஎம்மாக எடுத்துக்கலாமா? sin ஸ்கொயர் தீட்டாவை நான் எல்சிஎம்மாக எடுத்துக்கிறேன். ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டருக்கும் sin ஸ்கொயர் தீட்டாவை தான் நான் எல்சிஎம்மாக எடுக்கணும். ஸோ நியூமரேட்டர் வேல்யூக்கு மட்டும் பாருங்கள். sin ஸ்கொயர் தீட்டா எல்சிஎம்மாக எடுத்துட்டேன்னா இங்கே என்ன வரும்? 1 + 2 cos தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்கே மட்டும் sin ஸ்கொயர் தீட்டா வரும். ஏன்னா இங்கே தான் டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே தான் இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டாவால் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இது எல்லா இதுலேயுமே டினாமினேட்டர் sin ஸ்கொயர் தீட்டா தான் இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இதே மாதிரி தான் டினாமினேட்டர் வேல்யூவும் sin ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அதை நான் எல்சிஎம் எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே தான் எழுதுவேன். 1 + 2 cos தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா எழுதிக்கலாமா? ஸோ இந்த டேர்ம் நமக்கு 2 ஃப்ராக்ஷன் டிவைடட் பைன்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்? விச் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் sin ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டர், இங்கேயும் sin ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டரா? டினாமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நான் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் எழுதுகிறேன். 1 + 2 cos தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை 1 + 2 cos தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டான்னு வந்துச்சுனாலே நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதிலேருந்து cos ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வேணும்னா cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. sin ஸ்கொயர் தீட்டா ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? ஸோ இந்த பேசிக் ஐடென்டிட்டியை நான் இதில் அப்ளை பண்ணணும். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணலாம் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கா? இதோட வேல்யூ 1ன்னு நான் அப்ளை பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. 1 - sin ஸ்கொயர் தீட்டாவை நான் cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். எதனால் இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் நான் மாற்றுறேன் அப்படின்னா, ஏன்னா நான் கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ணணும்? விச் இஸ் ஈக்குவல் டு cos தீட்டான்னு நான் ப்ரூவ் பண்ணணும். cos தீட்டா வரணும்னா இந்த sin ஸ்கொயர் தீட்டா நமக்கு ரிமூவ் ஆகணும். ஸோ அந்த 1 - sin ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக cos தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இந்த டேர்மை நான் பக்கத்தில் எழுதிக்கிறேன். 1 - sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 cos தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இந்த ஸ்டெப்பில் பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். 1 + 2 cos தீட்டா இதோட வேல்யூ 1, cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 - sin ஸ்கொயர் தீட்டா இருக்கா? 1 - sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? cos ஸ்கொயர் தீட்டான்னு அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 cos தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 + 1 2 2 + 2 cos தீட்டான்னு வருதா? ஸோ டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா 1 டைம் இருக்குது, cos ஸ்கொயர் தீட்டா 1 டைம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணனா 2 டைம்ஸ் ஆஃப் cos ஸ்கொயர் தீட்டா வரும் ப்ளஸ் 2 cos தீட்டா இருக்குது. இந்த cos ஸ்கொயர் தீட்டாவையும் ஆட் பண்ணால் 2 cos ஸ்கொயர் தீட்டா, 2 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 cos தீட்டா ஆல்ரெடி இருக்காது, அப்படி எழுதியிருக்கேன். டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2 + 2 cos தீட்டான்னு இருக்கா? ஸோ நியூமரேட்டரில் எதை நான் காமனாக எடுத்துக்கலாம்? 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. cos தீட்டா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 2 cos தீட்டாவை நான் காமனாக எடுத்துக்கலாமா?
2 cos theta காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும் 2 எடுத்துட்டோம் ஒரு cos theta எடுத்துட்டோம் ரிமைனிங் ஒரு cos theta இருக்கும் ஏன்னா இங்கே cos ஸ்கொயர் theta இருக்கா cos ஸ்கொயரில் ஒரு cos theta வெளில எடுத்துட்டோம்னா ஒரு cos theta இருக்கும் ப்ளஸ் இங்கே இருக்க 2 cos thetaவே நம்ம மொத்தமாக வெளியில் எடுத்துட்டோம் ஸோ எதுவுமே இல்லைனா ப்ளஸ் 1 இருக்கதான் அர்த்தம் டிவைடட் பை இந்த ரெண்டு டேர்ம்லையும் 2 காமனாக இருக்குது ஸோ 2 காமனாக எடுத்துக்கிறேன் 2 எடுத்துட்டோம்னா இந்த டேர்மில் எதுவுமே இல்லை ஸோ 1 இருக்குன்னு அர்த்தம் 1 ப்ளஸ் 2 cos thetaவில் 2 எடுத்துட்டோம் ஸோ ரிமைனிங் cos theta இருக்கும் பாருங்கள் cos theta ப்ளஸ் 1 ப்ளஸ் cos thetaவும் கேன்சல் ஆயிரும் 2 and 2 கேன்சல் ஆயிரும் hence is equal to cos theta ஸோ இதோட வேல்யூ cos theta நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் hence p ஸ்கொயர் minus 1 by p ஸ்கொயர் ப்ளஸ் 1 is equal to cos theta இது நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம் hence proved இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு டைம் நல்லா கவனிங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஸ்டினில் கொடுத்துருக்க given condition cosecant theta plus cot theta is equal to p இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டிய நான் வேல்யூவில் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பியோட வேல்யூ தான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன் நெக்ஸ்ட் நான் இப்படியே வச்சு செய்ய முடியாது எனக்கு cos thetaன்னு கொண்டு வரணும் ஸோ பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு வரணும் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொசிக்கனை 1/sin எழுதுகிறேன் காட்டை cos/sin எழுதுகிறேன் நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்லேருந்து என்ன பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்து எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி வரும் டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஸோ நியூமரேட்டர் மட்டும் வரும் இதுக்கப்புறம் இந்த cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாங்கிற ஃபார்முலாவை மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை நான் ரிமூவ் பண்ணுறேன் 1 - sin ஸ்கொயர் தீட்டாவை cos ஸ்கொயர் தீட்டாவை கன்வெர்ட் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு ஆன்சர் காஸ் தான் வரணும் ஸோ sin ஸ்கொயர் தீட்டா நமக்கு தேவையில்லை ஸோ 1 - sin ஸ்கொயர் தீட்டாவை cos ஸ்கொயர் தீட்டான்னு எடுக்கிறேன் ஃபைனலாக நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்துருச்சு இதில் சிம்பிளிஃபை பண்ணுறது நல்ல ஸ்டெப்பை நல்லா பார்த்தா தான் நமக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் நம்மளோட மோட்டிவ் என்ன ஆன்சர் cos தீட்டா கொண்டு வரணும் அதுதான் ஸோ ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நல்ல கவனமாக பார்த்து செய்யுங்க ஒன் டைம் இந்த சம்மை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த சம் முடிஞ்சு p² - 1/p² + 1 is equal to cos theta hence proved